எல்லாருக்கும் வணக்கம். சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்துல சூர்யாவை 2 நாளா பயங்கரமா ட்ரோல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா கள்ளச்சாராயம் குடிச்சவங்களுக்கு வந்துட்டு பணிஞ்சு பேசணுமா, கவர்மெண்ட்டை எதிர்த்து பேசணுமா? இதில் 2வது பாயிண்ட்டை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். கவர்மெண்ட்டை கண்டிப்பாக குறை சொல்லணும். இந்த கவர்மெண்ட் தோற்று போச்சு, அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. கள்ளச்சாராயம் வியாபாரத்தை முற்றிலும் குறைச்சிருக்கணும், குறைக்கலாம் இல்லை தடுத்து ஒழிச்சிருக்கணும். தேவைப்பட்டா கள்ளச்சாராயம் விற்றவர்கள் மேலே கடுமையான தண்டனைகள் கூட கொடுத்துருக்கணும், அவங்க ஃபேமிலிக்கே கொடுத்துருக்கணும், அவங்க கிட்ட இருக்க சொத்தெல்லாம் பிடுங்கிருக்கணும். இதுதான் நியாயம். அதை விட்டுட்டு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போனவங்களை எதுக்காக பணிஞ்சு பேசணும்? 2வது, கவர்மெண்ட் எதுக்காக அவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க? அதனுடைய விளைவு இப்போ என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் கூட முடியல, வேலைக்கே போகாமல் சும்மா இருக்கானா, அவனை போய் கள்ளச்சாராயம் குடிச்சு செத்து போயிடு, எங்களுக்கு கவர்மெண்ட் 10 லட்சம் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அந்த மனைவிகளே அனுப்பிச்சு விட்டுற மாதிரி நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு. கள்ளச்சாராயம் குடிக்கிறதா ஆதரிக்கிற மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த கவர்மெண்ட். நம்மளுடைய வரி பணத்திலேருந்து ஒருத்தருக்கு 10 லட்சம்னா 50 பேருக்கு எவ்வளோ நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அவ்வளோ காசை எடுத்துகிட்டு போயிட்டு கொடுக்குது கவர்மெண்ட். கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி 5 கோடி வரும். அவ்வளோ பணத்தை எடுத்து போய் கவர்மெண்ட் நம்ம வரி பணத்திலேருந்து கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க. அவங்க என்ன போர் போய் செத்தாங்களா, போர் புரிஞ்சு செத்தாங்களா, இல்லைனா சமுதாயத்துக்கு நல்லது வரணும்னு சொல்லிட்டு போராடி செத்தாங்களானே தெரியல. ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு எதுக்காக 10 லட்சம் கொடுக்குது கவர்மெண்ட்டுன்னு தெரில. ஒருவேளை செஞ்ச தப்பை பூசி முழுகிறதுக்காக கொடுக்குறாங்களோ என்னவோ. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் எதுக்கு கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவங்களை போயிட்டு ஆக்டர்ஸ்லாம் பார்க்கணும்? எனக்கு அதான் சுத்தமாக புரியல. ஆக்டர்ஸ் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, இந்த கவர்மெண்ட்டை வந்துட்டு நீங்கள் தோற்று போயிட்டீங்க, இதை வந்துட்டு சரியாக செயல்படுத்தலை, உங்கள் கவர்மெண்ட் தோற்று போச்சு, நீங்கள் சொன்ன வாக்குறுதிகளை நிறைவேற்றலன்ட்டு கவர்மெண்ட்டை பற்றி பேசி ஒரு ட்வீட் பண்ணுறதோ ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிடுறதோ நியாயம். ஆனால் எதுக்காக அவங்கள போய் அங்கே பார்க்கணும்? கள்ளச்சாராயத்தில் செத்து போனவங்களை எதுக்காக போயிட்டு ஒவ்வொரு செலிபிரிட்டிஸும் மற்ற விஐபிக்களும் எதுக்காக போய் பார்க்கணும் அப்படின்றதான் சுத்தமாக புரியல. விஜய் கூட இன்றைக்கி போயிருக்காரு, எதுக்காக போனார்னே தெரியல. அவர்கிட்ட யாராவது சொல்லியிருக்கலாம். ஸோ கள்ளச்சாராயம் குடிச்சு தான் அவங்க செத்து போயிருக்காங்க, நாட்டுக்காக போராடி மரணம் எய்தவில்லை அப்படின்ட்டு அவங்க எதுக்காக போய் பார்த்தான்னு தெரியல. சரி, கம்மிங் டு த பாயிண்ட், சூர்யாவை பயங்கரமாக ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா எதுக்கெத்தாலும் வந்துட்டு வாய் விடுவார், அப்படி விடுவார், இப்படி விடுவார்ட்டு, அதெல்லாம் ஒரு கட்சி சார்பாக தான். பட் ஆனால் வந்துட்டு இந்த கட்சிக்குனா எதுவுமே பேச மாட்டார் அப்படின்ற மாதிரி வந்துட்டு சொல்லிட்டாங்க. முதல்ல இந்த பிரச்சனையை அடங்கணும். கவர்மெண்ட்டு இதுக்கு எந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுத்திருக்குன்னு பார்க்கணும். இது யாரோடைய பிரச்சனை, எப்படி நடந்துச்சுன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ சூர்யா வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வெளியே விட்டுருக்காரு. என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கவர்மெண்ட் வந்துட்டு தோற்று போச்சு, இந்த கவர்மெண்ட்டு கள்ளச்சாராய ஒழிப்பில் வந்துட்டு தோற்றுடுச்சு. 2வது, ஒவ்வொரு முறையும் நம்ம மாறி 2 கட்சிகளுக்கு ஓட்டு போட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஒரு சில வாக்குறுதிகளை அவங்க ஓட்டு டைமில் மட்டும்தான் வந்துட்டு கேட்குறாங்க. முற்றிலும் வந்துட்டு மதிய ஒழிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறதெல்லாம் இந்த ஓட்டு வாக்களிக்கும் டைமில் மட்டும் அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. மற்ற டைமில் அதை பற்றி வந்துட்டு யூஸ் பண்ணுறதே கிடையாது. மக்கள் நலனை பற்றி எந்த கவர்மெண்ட்டுமே வந்துட்டு கவனிக்கிறது கிடையாது அப்படின்றத ரொம்ப தெளிவாகவே சூர்யா அவர்கள் வந்துட்டு சொல்லியிருக்காரு. ரொம்ப ஓப்பனாக சொன்னால், வாழ்வை மேம்படுத்துவார்கள் என நம்பி வாக்களிக்கும் தமிழ்நாட்டு மக்களை கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக மாறி நம்மை ஆட்சி புரிந்த அரசாங்கங்கள் டாஸ்மாக் வைத்து மக்களை குடிக்க வைக்கிற அவலம் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கு அப்படின்னு 2 கட்சியுமே வச்சு செஞ்சிருக்காரு. மதுவிலக்கு கொள்கை என்பது எல்லா அரசியல் கட்சிகளும் தேர்தல் நேரத்தில் பேசு பொருளாக மட்டுமே முடிந்து விடுகிறது அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காரு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டாஸ்மார்க்கில் 150 ரூபா குடிச்சு போதைக்கு அடிமையானவன் பணம் இல்லாத போது 50 ரூபா கிடைக்கிற விஷச்சாராயத்தை குடிச்சு செத்து போகிறான். குடிக்க அடிமையானவர்களின் பிரச்சனை என்பது தனிநபர் பிரச்சனை கிடையாது, ஒவ்வொரு குடும்பத்தின் ஒட்டுமொத்த சமூக பிரச்சனை அப்படின்றதையும் ரொம்ப ஓப்பனாக சொல்லியிருக்காரு. சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் விஷச்சாராயத்தை தடுக்க தவறிய ஆட்சி நிர்வாகத்திற்கு கடும் கண்டனம். இறந்த உயிர்களுக்கு ஆழ்ந்த இரங்கல். மருத்துவமனையில் இருக்கவங்க மீண்டும் உயிருடன் வர பிரார்த்திக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. பர்ஃபெக்டாக முடிச்சிருக்காரு. எந்த இடத்துலையுமே செத்து போனவங்களுக்கு ஆதரவாக ஒரு இடத்துல கூட அவர் பேசவே கிடையாது. அவங்க உண்மையை சொல்லணும், இன்னும் கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும்னா அவங்களால தான் செத்து போனாங்க, குடிக்க அடிமையாகி செத்து போனாங்க. இதுக்கு முன்னாடி டாஸ்மார்க்கில் குடிச்சிருந்தாங்க, கள்ளச்சாராயத்தை ஒரு சாவில் போயிட்டு ஃப்ரீயாக கிடைச்சின்னு வாங்கி குடிச்சு செத்து போனாங்க. அவங்கள தயவு செஞ்சு ஒரு போராட்டக்காரர்களாகவோ இல்லைனா வந்துட்டு ஒரு சமுதாயத்துக்கு பாடுபட்டவர்களாகவோ ஒரு நாட்டுக்காக போராடின வீரர்கள் நெஞ்சுக்கெல்லாம் அவங்கள வந்துட்டு எடுத்துகிட்டு போகாதீங்க. அவங்களுக்கு ஒரு வேளை மருத்துவமனையிலிருந்து வெளியே வந்தாலுமே கள்ளச்சாராயத்தை ஊற்றிக்கிட்டு இருந்ததை சொல்லாமல் இருந்ததுக்கு அவங்களையும் பிடிச்சி ஜெயிலில் தான் போடணும். இதுதான் வந்துட்டு நிலவரம். இதுக்கப்புறமாவாச்சு தயவு செஞ்சு கள்ளச்சாராயத்தை குடிக்காமல் இருந்தால் பெட்டர். ஸோ அதுக்கான நடவடிக்கைகளை கவர்மெண்ட் எடுக்கணும். இதுக்கு முன்னாடி இவங்களுடைய வேலைகளை செய்ய தவறுனாங்கள, அதுக்கு அவங்க கண்டிப்பாக பொறுப்பு ஏற்றுக்கிட்டே ஆகணும். இதுக்கு அப்புறமா இந்த அடிக்ஷன் சென்டர்ஸ்லாம் நிறைய ஓப்பன் பண்ணி குடிக்கும் போதைப் பொருளுக்கும் அடிமை ஆகாத மாதிரி மக்களை கொண்டு போகணும். இதுதான் என்னுடைய விருப்பம். ஸோ தேவையில்லாத விஷயத்துக்கு ட்ரோல் பண்ணுறதை விட தேவையான விஷயத்தை பற்றி பேசினா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ மீன் கிரியேட்டர்ஸ்லாம் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் சூர்யாக இன்னும் பல செலிபிரிட்டிஸை இது உள்ளே வைத்து விட்டாங்க. யாருமே செத்தவங்களை போய் பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. அந்த எண்ட் ஆஃப்
என்ன சொல்லணும்னா அவங்க எல்லாமே ஹியூமன். அதுக்கு நம்ம வந்துட்டு நம்மளுடைய டீப் கண்டோலன்ஸை தெரிவிச்சுக்கலாமே தவிர அவங்களுடைய இறப்பு எந்த விஷயத்தையும், அதாவது என்ன சொல்கிறது, யாருக்குமே வந்துட்டு அந்த இறப்புக்கு வந்துட்டு பணிஞ்சு பேசாதீங்க. அந்த செயலுக்கு தான் நம்ம பணிஞ்சு அந்த செயலுக்கு தான் நம்ம எதிர்வினை ஆற்றணும் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. ஸோ இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டை தெரியப்படுத்துங்க. மேலும் இது போல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.